ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஆனியன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கேரட் பீன்ஸு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மீல் மேக்கர் தண்ணியில் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நான் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பிரியாணி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை ஹீட் பண்ணி நெய்யை விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, 3 ஏலக்காய். அடுத்து இதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட புதினா இலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 ஸ்பூன் கரம் மசாலா, நான் ராக்போர்ட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இதெல்லாம் நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிறதுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோடு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தயிர் சேர்த்தா பிடிக்காது, அதனால் நான் தயிர் சேர்க்கலை. இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட விட்டுக்கலாம். இப்போ நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நல்லா அரிசியை நல்லா மசாலாவோட கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்ததுனால சீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் 1க்கு 1 தான் ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் 1.5 டம்ளர் தண்ணி விடுறேன். நீங்கள் குக்கரில் சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் குக்கரில் விசில் விட்டிங்கன்னா
ஒரு விசிலோடு நிப்பாட்டிடணும். 3 விசில் வெட்டினா நல்லா சாப்பாடு குழஞ்சி போயிடும். இல்லைன்னா நீங்கள் தம் போட்டு வைக்கலாம். ஒரு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து சாதம் உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு விசில் தான் விடுவேன். ஒரு விசில் விட்டால் குலையாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, குலையாமல் பிரியாணி சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி. நான் ஆனியன் ரைத்தாவோடு வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம்.